வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங்கில் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1ல் கொஞ்சம் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா? கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7, 4ங்கிற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமல் இருப்பதை காண்க. அப்போ இந்த சைடு 3ன்னு வரக்கூடாது. ஓகேவா? 4க்கு அடுத்து 3ன்னு வரக்கூடாது. அந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 4 எங்கெங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? மொத்தமாக 4 வந்து 5 4 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கே 7 எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் இல்லை, அப்போ இது கிடையாது. இதில் இருக்குது, ஆனால் 3 தொடர்ந்து வந்திருக்கு. அப்போ இந்த பேரையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ இது 4க்கு முன்னாடி 7 இருக்குது, ஆனால் 3 வரல. அப்போ இதை எடுத்துக்கலாம். 4க்கு முன்னாடி 7 இருக்குது, 3 வரல. அப்போ இதையும் எடுத்துக்கலாம். 4க்கு முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி பார்த்தா 3 தொடர்ந்து வந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ மொத்தமாக எதை எடுத்துக்கலாம்? 2 பேர் தான். அவங்க சொல்லியிருக்க கண்டிஷனோடு வர்றது 2 தான். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 2 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? அடுத்து கழித்தல் குறியை பெருக்கலாகவும், பெருக்கலை கூட்டலாகவும், வகுத்தலை கழித்தலாகவும், கூட்டல் குறியை வகுத்தலாகவும் கொண்டால் இதோட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 14 கழித்தலை என்னன்னு சொல்லியிருக்காங்க? பெருக்கலாக மாற்றணும். அடுத்து பெருக்கலை என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டலாக மாற்றணும். வகுத்தலை என்ன சொல்லியிருக்காங்க? கழித்தலாக மாற்றணும். கூட்டலை வகுத்தலாக மாற்றணும். ஓகேவா? நம்ம ஆக்சுவலாக அந்த பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணோன்னா எப்படி பண்ணணும்? ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எதை பண்ணணும்? டிவிஷனை பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? எம்னா மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டையும் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 140 ப்ளஸ் 4 அப்படியே வச்சுக்குங்க. மைனஸ் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 16ல் எத்தனை 8 இருக்குது? 2 8. ஓகேவா? அப்போ 2. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2. அப்போ 140 + 2 142. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க சைனை அப்படியே மாற்றி மாற்றி போடுங்க. அதுக்குள்ளே அதை சைனை போடுங்க. அப்புறம் பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்து நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும்? இப்போ இதுக்கு பாருங்கள், மொத்தம் எத்தனை? இப்போ இதுக்கு மொத்தம் 6 பக்கம் இருக்குமா? இது கியூபாய்டு. இதுக்கு மொத்தம் 6 பக்கம் இருக்கும். ஓகேவா? அப்போது என்னென்ன கலர் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எந்த கலரை கேட்டிருக்காங்க? பிக்கு, அதாவது நீலம், ப்ளூக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன கலர் இருக்குது? பச்சை, பச்சை, இது நீலம். ஓகேவா? பச்சை, சிகப்பு, ஆரஞ்சு, ஊதா, மொத்தம் எத்தனை கலர் இருக்குது? 5 இருக்குது. இன்னொன்று என்னது? மஞ்சள். ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், நீலத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நீலம் இங்கே இருக்குது, ஆப்போசிட்டில். இது 3 இப்படி மேலே தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இது கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலாக இப்படி இருக்கும். இதான் கியூபாய்டு. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 ஃபேஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் இது இருக்குது. ஓகேவா? இப்போ நீலத்துக்கு இது மேலேயே இருக்குது, இது வராது. அப்போ எதாவது இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது நம்மளுக்கு மேலே தெரியுது. இது ரெண்டும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ பச்சையும் வராது, சிகப்பும் வராது. அடுத்து நீலத்தை பார்த்துங்க. சிகப்பு ஆல்ரெடி வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஆரஞ்சும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆப்போசிட்டில். ஓகேவா? ஏன்னா இது சைட்லேயே இருக்குது, ஆப்போசிட்டில் இல்லை. அடுத்து ஏன்னா இது இங்கே மேலே இருக்குது, இங்கிட்டு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அதில் தான் இதோட ஆப்போசிட்டு. அப்போ இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், இது இந்த சைட்லேயே வருது, ஊதா. அப்போ ஊதாவும் கிடையாது. அப்போ எது தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா மஞ்சள் தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மஞ்சள் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இந்த கொடுத்துருக்கதை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்மளுக்கு நீலத்தோட ஆப்போசிட்டில் தான் வரணும். இப்போ இது நீலத்தோட சைடில் இருக்குது ரெண்டும். அப்போ இது ஆப்போசிட்டில் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ கேன்சல் பண்ணிடலாம்.
அதே மாதிரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் தான் இதோட ஆன்சர். இப்போ நம்மளுக்கு தேர்ந்தெடுத்தல், பயிற்சி, நேர்காணல், நியமனம், விளம்பரம், விண்ணப்பம் மொத்தம் 6 இது கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள சொற்களை அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும். ஆக்சுவலாக ஒரு வேலை போகணுன்னா நம்ம எப்படி எந்த ஆர்டரில் நம்ம போயிருப்போம் அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்? அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுவோம்? விளம்பரத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? விண்ணப்பம் போடுவோம். இது செகண்டு. ஓகேவா? அடுத்து இன்டர்வியூவுக்கு போகும். ஓகேவா? அடுத்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பயிற்சி. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எது வரணும்? 5 5 6 3 1 ஓகேவா? 4 அதுக்கப்புறம் 5வது பிளேஸில் இருக்குதுன்னா 4 2 இந்த மாதிரி எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பம் போடுவோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்புறம் செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் 2 லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது எப்படி பண்ணணும்? ஏபி சிடி இ. அப்போ இங்கே என்ன வரும்? ஒரு லெட்டர் விட்டு ஆக்சுவலாக இங்கே இந்த இடத்துல அப்போ எஃப்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து இதை பாருங்கள். பிடி +1 பண்ணிருக்காங்க. அதாவது பிசிடி இஎஃப் எஸ்சி போட்டுங்க. இஎஃப் ஜிஹெச் அப்போ ஐ இங்கே ஜே. அப்போ ஜேஎஃப் தான் ஆன்சர் கரெக்ட். +1 ஒரு லெட்டரை விட்டு அடுத்தடுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த இதை பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் இது மாதிரி எழுதிக்கிங்க. ஏபிசிடியை HIJKLM OPQRST PWXYZ. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இது ரிவர்ஸில் போயிருக்காங்க. இப்படி ஒரு லெட்டர் விட்டுட்டு. அடுத்து இது பாருங்கள். ஒரு லெட்டர் விட்டு யூ விக்கு அப்புறம் டி இங்கே வந்திருக்கா. அடுத்து ஆர், அடுத்து பி. அடுத்து என்ன வரும்? அப்போ பிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு பண்ணோம்னா என். அப்போ என். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள். ஏ அதுக்கப்புறம் டி அதுக்கப்புறம் ஜி அதுக்கப்புறம் ஜே அதுக்கப்புறம் எம் அதுக்கப்புறம் பி. அப்போ அடுத்து என்ன வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த லெட்டர் இல்லாமல் 3 லெட்டர், அதாவது இதுலேருந்து சேர்த்தா 4வது லெட்டர். அப்போ இதுலேருந்து பார்த்தோம்னா 1 2 3 4 4வது லெட்டர் எது? எஸ். அப்போ இங்கே எஸ் எஸ் வர மாதிரி காம்பினேஷன் பாருங்கள். இங்கே இருக்குது. இதில் என்டி இதில் வரல. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நம்ம இந்த நம்பர்லாம் பார்க்கணுன்னு கூட இது இன்கேஸ் இது 2 3 ஆப்ஷனில் இருந்தால் தான் இந்த நம்பர் பார்க்கணும். இல்லைன்னா நம்ம இதை டைரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். அடுத்து ஜேஇசட் ஜேக்கு அப்புறம் ஜேகே. அடுத்து கேக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? ஐ வந்திருக்காங்க. 1 2 இப்போ -2 பண்ணியிருக்காங்க. இது +1 -2. அடுத்தப்போ இங்கே என்ன வரும்? +3 பண்ணோம்னா 1 2 3. அப்புறம் இது -4 1 2 3 4.
இதை பார்த்தீங்கன்னா +1 ஜேக்கு அப்புறம் என்ன இருக்குது கேவா, அடுத்து -2 கே இருக்குது, 1 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க -2 ஐ இருக்கா, அதுக்கப்புறம் இங்கே என்ன வந்திருக்கு ஐயா, ஐலேருந்து அப்போ +3 பண்ணோம்னா 1 2 3. இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, ஜேலேருந்து கேக்கு போகிறதுக்கு +1 போட்டிருக்காங்க. ஜேலேருந்து கேக்கு +1. அடுத்து கேலேருந்து ஐ இங்கே இருக்குது ஓகேவா. இப்போ 1 2 -2. அடுத்து இங்கே ஐ இருக்குது, ஐலேருந்து அடுத்து என்ன வரணும் +3 போடணும். +1 -2 அதாவது 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்குது 4, அதுக்கப்புறம் இங்கே 5. ஆனால் ப்ளஸ்ஸு மைனஸு மாறிட்டே வருது. அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ஆர்டரில் தான் வருது ஓகேவா. அப்போ +3 பார்க்கணும். ஐக்கு அப்புறம் +3 என்ன 1 2 3 எல் ஓகேவா. அதுக்கப்புறம் -4 வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள். எல்லுலேருந்து -4 1 2 3 4 கரெக்டாக ஹெச் வருதா. அடுத்து ஹெச்லேருந்து எம் பாருங்கள் 1 2 3 4 5 அப்போ கரெக்டாக வருது. அடுத்து இப்போ இசட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸு கொடுத்துருக்காங்க, இதே தான் எக்ஸு, எக்ஸ்லேருந்து வி, அப்போ விலேருந்து என்ன வரணும் டி. இப்போ எல் டின்னு தெரிஞ்சிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு, இதுவும் சியும் டி இருக்குது. அப்போ நம்ம நம்பரையும் செக் பண்ணணும் ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள் 2, 2க்கு அப்புறம் இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு 4. அப்போது 2 + 2 4, 4 + 3 7. அப்போ 7 + 4 போட்டால் என்ன வரும் 11. அப்போது 11 + 5 போட்டால் 16 வருதா. அப்புறம் 16 + 6 போட்டால் 22 வருதா. அப்போ 11 தான், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா. ஜஸ்ட் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதில் +2 +3 +4 +5 +6 அந்தந்த நம்பர் எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். இங்கே 2 இருக்கிறதுனால 2 + 2, இங்கே 4 இருக்கிறதுனால 4 + 3, 7 இருக்கிறதுனால இந்த 2 3 4 5 6ங்கிறது இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகுது. இந்த நம்பரை ஃப்ரண்ட்டில் நம்ம ஆட் பண்ணிட்டே போகணும் அதோட, அவ்வளோதான். அப்போ 7 + 4 11. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.